கானான் வாழ்க்கையை வாக்களித்து எங்களுக்கு கானான வாக்களித்தார். இஸ்ரவேலர்களுக்கு கானான வாக்களித்து எங்களுக்கு வாக்களித்தார் கானான் வாழ்க்கை. கானான் வாழ்க்கை அவர்கள் போய்த்தான் கானான் அனுபவிப்போம், போய்த்தான் இருக்கோம். இப்ப நாங்க இப்ப ஓட பண்றோம், இது இந்த பிசாவை கொண்டு வா அந்த பிசாவை கொண்டு வாண்ட மாதிரி கானான் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் கட்டின உடனே எதுக்குள்ள கட்டுறோமோ அதுக்குள்ள கட்டணும்னா வீட்டை வந்து கானான் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்து வச்சார், தேசத்தை பார்த்து வச்சார். அது எங்களுக்கு வரும். நாங்க ஜெபிக்க என்ன நினைக்கிறோம்னா, இனிமேல் தான் எங்களை ஜெபங்களை கேட்டு கர்த்தர் எங்களுக்காக காரியங்களை எல்லாம் செய்ய போறாருன்னு நாங்க நினைக்கிறோம். அவர் ஏற்கனவே செய்து முடித்தார். பிரச்சனை என்னென்றால் செய்து முடித்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். செய்து முடிச்சதையே திருப்பி செய்ய சொல்லிக்கணும். கர்த்தாவே அதை செய்யும், கர்த்தாவே இதை செய்யும். அதைத்தாடா செய்து முடிச்ச 2021 ஆண்டுக்கு முதல் எல்லாவற்றையும் செய்து பிசாச முறியடிச்சு பாதாளத்துக்கும் இதுக்கும் உரிய திறவுகோலை பரலோகத்துக்கு முடிய துறவுகோலை உடையவராக இருக்கிறேன். பிசாசுக்கு முடிவுண்டாக்கிட்டேன் என்று சொல்றார். அங்க முடிந்தது என்று சொல்றார். பிசாசு முடிந்தது என்று சொல்றார். அப்ப நாங்க இப்ப வந்து எங்களுடைய ஜெபங்களை என்ன செய்யணும்? எதை பூமியில கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். எதை பூமியில கட்டுறீர்களோ அது பரலோகத்தில். அதை நாங்க செய்கிறேன். யாருக்காக கிஃப்ட்? இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்ப எந்த வியர்ப்பத்தில் ஒழிக்க வந்தாரோ அவருக்கு எதிரான வியர்ப்பத்தில் அதுக்குள்ளே வச்சுருக்கோம், கிஃப்ட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். அந்த கிஃப்ட் போத்துக்குள்ளே கிறிஸ்மஸ் பப்பா மாதிரி உடுப்பு போட்டு கிறிஸ்மஸ் பப்பா மாதிரி வச்சு கொண்டாடுறாங்களாம் இந்த காக்கல் கூட்டு சுற்றி. அப்போ இந்த கிறிஸ்மஸுடைய அர்த்தமே தெரியாமல் போயிட்டு. அப்போ சட்ட ரீதியான அந்தஸ்து என்ன, நடைமுறையில் அந்தஸ்து சட்ட ரீதியாக எங்கிட்ட தான் பொமிட்டு இருக்குது. காணியில் வேறொரு தான் குடியிருக்கிறான். அவங்க யோசுவா போய் பார்த்த நேரத்தில் அவர் போனார். ஆனால் தேவன் சொன்னானி கொண்டு போவண்டு ஏப்ரல் மேயில் வெள்ளம் பிரவாயித்தோடுமா. யோசுவாவும் சீசர்களும் போன நேரத்தில் வெள்ளம் அப்படியே திரும்பி போய் ஒரு குவியலாக நின்றுதான். எரியோ மதிலுக்கிட்ட பொமிட்டோட போன நேரத்தில் மதில் சுவர்கள் எல்லாம் விழுந்து. அப்போ சட்ட ரீதியாக தேவன் தந்திருக்கிறார். அனுபவ ரீதியாக நாங்கள் பெற்று அனுபவிக்காமல் இன்னும் ஏழைகளும் பரதேசிகளுமாக நாங்கள் கெஞ்சிக்கின்றிருக்கிறோம். ஆண்டவரை இறங்க மாட்டீரா, ஆண்டவரே தர மாட்டீரான்னு கெஞ்சிக்கின்றிருக்கிறோம். ஓகே, நல்ல வெற்றியையும் பெற்றுக்கொள்வார் என்று யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவா போய் பார்க்கிற நேரத்தில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். இப்ப 3ஆம் வசனம் வாசி. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றார், எரிகோ பட்டணத்தையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். மேல் வசனத்தை வாசிச்சு பார்த்தா எரிகோ பூட்டப்பட்டிருக்குது. வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் வெளியில போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவர் உள்ள வரவும் இல்லை. ஆனா பத்திரம் யார்கிட்ட இருக்குது? எரிகோவையும் ராஜாவையும் எல்லாரையும் தந்த உறுதி பத்திரம் பொமிட் யார்கிட்ட இருக்குது? யோசுவாட்ட இருக்குது. ஆனா பொமிட் என்னட்ட இருக்குது? இருக்கிறார்கள் யார இருக்கிறாங்க, நல்ல காலம் வரை வராடி பொமிட் கதைக்கு பிரச்சனை. அப்ப பொமிட் யார்கிட்ட இருக்குது? பொமிட் யோசுவாட்ட இருக்கு. என்ன தம்பி
கொமிட் வந்து யோசுவாட்ட இருக்குது, எரிகோ பூட்டப்பட்டு இருக்குது, போக முடியாமல் இருக்குது. சட்டப்படியான பாருங்க, சட்டப்படியான சில பிரச்சனைகள் இருக்கு, நடைமுறையில் சில பிரச்சனைகள் இருக்கு. கர்த்தர் சட்டப்படி சில காரியங்களை எங்களுக்கு செய்து தந்துட்டார். நடைமுறையில் அதை சுதந்திரிச்சு கொள்றது, எடுத்துக்கொள்றது எங்களை பொறுத்தது, நாம செய்யறதே இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் வாழ்க்கையை வாக்களித்தார். கானான் வாழ்க்கையை வாக்களித்து எங்களுக்கு கானான வாக்களித்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான வாக்களித்து எங்களுக்கு வாக்களித்தார் கானான் வாழ்க்கை. கானான் வாழ்க்கையை அவர்கள் போய்த்தான் கானான் அனுபவிக்கும், போய்த்தான் இருக்கணும். இப்ப நாங்க இப்ப ஓட பண்றோம், இது இந்த பிசாவை கொண்டு வா, அந்த பிசாவை கொண்டு வாண்ட மாதிரி கானான் வாழ்க்கையெல்லாம் நாங்க இப்படி கட்டின உடனே எதுக்குள்ள கட்டுறோமோ அதுக்குள்ள கட்டினோம்னா வீட்டை வந்து நிற்கும். கானான் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்து வச்சாராம், தேசத்தை பார்த்து வச்சாராம். அதை எங்களுக்கு வேணும். அப்ப சட்ட ரீதியான காரியங்கள் இருக்குது, நடைமுறை ரீதியான சில காரியங்கள் இருக்கு. சட்ட ரீதியான காரியங்கள் இயேசு கல்வாரியிலே எல்லாவற்றையும் செய்து முடிச்சார். எல்லாவற்றையும் யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 19ஆம் சொல்லுது, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றார். உபாசிச்சு பாருங்க, இட் இஸ் finished என்று சொல்றார். இட் இஸ் finished என்று சொல்றார். பாருங்க, எடுக்க இல்லையா? எடுப்பீங்க இதுல பாருங்க, இதுல எல்லாம் முடிந்தது. காடியை கொடுத்த போது காடியை குடிச்சு கொண்டு எல்லாம் முடிந்தது சொல்றார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து முடிந்ததுன்னு சொன்னார். யுத்தம் முடிந்தது என்று சொன்னார். யுத்தம் முடிந்தது என்று சொன்னார். ஆனா எங்கட வீட்டுல பார்த்தா அது மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்லை. நிறுவத்தில் எழுதிய 2:14 வாசிங்க, கொலோசியர் 2:14 வாசிங்க. நடைமுறையில் என்ன இருக்குது, சட்ட ரீதியா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நடைமுறையில யுத்தம் முடிஞ்சிட்டா, சட்ட ரீதியா யுத்தம் முடிஞ்சிட்டா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுநிலையாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளியே பாருங்க, சிலுவையில பிசாசுக்கு என்ன நடந்தது அவர் எழுதியிருக்காருன்னா, சிலுவையில பிசாசு தோற்கடிச்சு கையெழுத்தை குலைத்து சிலுவையில பிசாசுடைய எல்லாத்தையும் தோற்கடிச்சு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு பாருங்க, ஒரு கல்லனை பிடிச்சிட்டோம்னா முதலாவது செய்கிற வேலை அவன் சேட்டை கலட்டி கையெல்லாம் பின்னுக்கு கட்டுவோம். மூட நடைமுறை தானே, இதுதான் உலகத்தில் இருக்கிற நடைமுறை. சேட்டெல்லாம் கலட்டி அவன் கையை பின்னால கட்டுவோம். எல்லாத்தையும் முறிந்து கொண்டு, ஏனென்றால் கல்லனை சேட்டோட வச்சுட்டு ஓடிட்டான், ஆளோட ஆளா மாறிடுவான். அப்ப முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவன் சேட்டை கலட்டோடும், சரத்தை குடும்ப கலட்டி ஏதோ 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 ஒன்றோட வச்சுக்கொள்ளணும். அல்லாவிட்டா அவன் ஆக்களோட ஆக்களா மாறிடுவான், ஓடிடுவான். முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினா, நாங்க போய் இப்போ நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் யுத்தம் பண்ணினோமா இருந்தால் அந்த வீட்டுல போய் அந்த நாட்டுல போய் இந்த நாட்டை நாங்க அடிச்சோம் கொண்டோம் என்று சொன்னதை காட்ட நம்ப மாட்டாங்க. அப்ப வெளியரங்க கோலமாக்கவும் மாட்டா. இங்க பிடிச்ச ராணுவங்கள், இங்க பிடிச்ச ஆமிக எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு ஜனங்களுக்கு வெளியரங்க கோலமாக்க வேணும். வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதைத்தான் இது சட்ட ரீதியானது, வெற்றி சிறந்தார். அப்ப இந்த சட்ட ரீதியாக தேவன் செய்ததை நாங்க நடைமுறை ரீதியாக அனுபவிக்கிறோமா என்றா இல்ல. பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இல்ல, நடைமுறை ரீதியா அனுபவிக்கவே இல்லை. நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன நினைக்கிறோம் என்ற அவரையா கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கும் போது எத்தனை மணி, நாம் ஜெபிக்கும் போது நாங்க ஜெபிக்க என்ன நினைக்கிறோம்னா, இனிமேல் தான் எங்களை ஜெபங்களை கேட்டு கர்த்தர் எங்களுக்காக காரியங்களை எல்லாம் செய்ய போறாருன்னு நாங்க நினைக்கிறோம். அவர் ஏற்கனவே செய்து முடிச்சுட்டார். பிரச்சனை என்னென்றால், செய்து முடித்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு சாமானங்களுக்கு தரவணும் என்றா அதை தர வேண்டியது தந்துட்டார். அதை திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தா
தாரவனுக்கே தெரியாது என்னத்தை கேட்கிறார், இவர் என்னத்தை திருப்பி திருப்பி கேட்கிறார் என்று. செய்து முடிச்சதையே திருப்பி செய்ய சொல்லிக்கணும். கத்தாவை அதை செய்யும், கத்தாவை இதை செய்யும். அதைத்தாடா செய்து முடிச்ச 2021ஆம் ஆண்டுக்கு முதல் எல்லாவற்றையும் செய்து விசாச முறியடிச்சு பாதாளத்துக்கும் என்னத்துக்கும் பாதாளத்துக்கும் இதுக்கும் உரிய திறவுகோலை பரலோகத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். பிசாசுக்கு முடிவுண்டாக்கிட்டு அங்க முடிந்தது என்று சொல்றார். பிசாசு முடிந்தது என்று சொல்ற. அப்ப நாங்க இப்ப எங்கட ஜெபங்களை என்ன செய்யணும்? எதை பூமியில கட்ட ஒழுக்கிறீர்களோ அது பரலோகத்தில், எதை பூமியில கட்டுறீர்களோ அது பரலோகத்தில். அதை நாங்க செய்யுது. எங்கட ஜெபங்கள் எல்லாம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, தயவு செய்து ப்ளீஸ், தயவு செய்து இறங்கும் ஐயா. அப்படி ஜெபிக்க கூடாது, அப்படி ஜெபிக்க கூடாது. அப்படி ஜெபிக்கிறதுல அர்த்தமே இல்லை. எங்களுக்காகத்தான் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வந்த கிஃப்ட். ஃபுட் சிட்டிக்கு என்ற தம்பி ஒரு ஆள் போயிட்டு வந்தாராம். எல்லா மதுபான போத்தல்கள், விலை கூடின மதுபான போத்தல்கள். நேற்று சொன்னேன், நமக்கு ஒரு பாலகன் எங்க கொடுக்கப்பட்டார்? பெத்லெஹேமில் ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு கொடுக்கப்பட்டார். இதுதான் பெரிய கிஃப்ட் என்று நான் சொன்னேன். ஆனா வெளிநாட்டு இன்னைக்கு கிஃப்ட் அதுல இருந்து தான் கிஃப்டே வந்தது. கிஃப்ட் கொடுக்குற முறையே வந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் கிஃப்ட்டுகளையும் லிஸ்ட்டுகளையும் எல்லாம் போட்டு எல்லாம் எத்தனை உள்ள கூட அவதரம் எல்லா கிஃப்ட்டும் எழுதியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா கிஃப்ட், கோவா இத்தனை கிலோ, கேரட் இத்தனை கிலோ, லீச்சு இத்தனை கிலோ, சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலே பேசுவோமே. இஞ்சி இவ்வளவு, வெங்காயம் ஓடவு, எல்லாவற்றையும் எழுதுவோம். எழுத வேண்டிய ஆளுக்கு எழுதவே. இயேசு கிறிஸ்துவுக்கு யாருக்காக கிஃப்ட்? இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்ப எந்த வியர்ப்பத்தில் ஒழிக்க வந்தாரோ அவருக்கு எதிரான வியர்ப்பத்தில் அதுக்குள்ள வச்சிருப்போம், கிஃப்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். அந்த கிஃப்ட் போத்திற்குள்ளே கிறிஸ்துமஸ் பப்பா மாதிரி உடுப்பு போட்டு கிறிஸ்துமஸ் பப்பா மாதிரி வச்சு கொண்டாடுறாங்கன்னா இந்த காப்பிள் ஃபுட் சிட்டி. அப்ப இந்த கிறிஸ்துமஸ்னுடைய அர்த்தமே தெரியாம போயிட்டு. அப்ப சட்ட ரீதியான அந்தஸ்து என்ன, நடைமுறையில அந்தஸ்து சட்ட ரீதியா எங்கிட்ட தான் போமிட்டு இருக்குது. காணியில வேறோடு தான் குடியிருக்கிறோம். அவங்க யோசுவா போய் பார்த்த நேரத்தில் அவர் போனார். ஆனால் தேவச்சனானி கொண்டு போவது ஏப்ரல் மேயில வெள்ளம் பிரவாகித்தோடுமா. யோசுவாவும் சீசர்களும் போன நேரத்துல வெள்ளம் அப்படியே திரும்பி போச்சு. திரும்பி போய் ஒரு குவியலா நின்று எரியோ முதலுகிட்ட பொமிட்டோட போன நேரத்துல சட்ட ரீதியா தேவன் தந்திருக்கிறார். அனுபவ ரீதியா நாங்க பெற்று அனுபவிக்காம இன்னும் ஏழைகளும் பரதேசிகளுமா நாங்க கெஞ்சி கண்டிருக்கிறோம். ஆண்டவரை இறங்க மாட்டிறான், ஆண்டவரே தர மாட்டிறான்னு கெஞ்சி கண்டிருக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிறத நாங்க பெற்று அனுபவிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அனுபவிக்கிறது தான் ஜெபம். அதான் நடைமுறை, அதான் நடைமுறை. விளங்கிட்டா நடைமுறையில அதுதான். அப்ப தேவன் செய்து வச்சதை நாங்க பெற்று அனுபவிக்கிறதற்கான வழிமுறைகள் என்ன வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார் தேவன். நாங்கள் செய்த உதாரணத்துக்கு ஒரு கதையை பழைய பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் கோலியாத்திர சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் இதிலே பாருங்க. 17ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 4 வாசிங்க 4 வாசிங்க. அப்பொழுது அவன் வந்து நின்றது.
பெலிஸ்தனுடைய தலைவன், நீங்கள் இஸ்ரவேலருடைய சேவகர். சவுல் ராஜா இஸ்ரவேலுடைய சேவகர். நீங்களும் நாங்களும் அடிபட தேவையில்லை. உங்களோட ஒருத்தனை தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் வார் 2 பேரும் மோதுவோம். ஏன் வீண ரத்தம் சிந்துவான்? 2 பேரும் மோதி ஒரு முடிவு உண்டாகும். அதைத்தான் சொல்றார். பாருங்க வாசிங்க. உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி சேவிக்க வேண்டும். இப்ப பாருங்க, அவன் வந்து என்ன கொண்டுட்டான்டா, நாங்க உங்களுக்கு காலம் பூராவும் அடிமையா இருக்கு. இல்ல நான் உங்களுடைய தலைவனை வந்து சத்தம் கூட அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா காலம் பூராவும் நாங்க அடிமையா இருப்போம். நாங்க வந்து உங்களை கொண்டா நீங்க காலம் பூராவும் எங்களுக்கு அடிமையா இருக்கும் என்று அவன் சொன்ன கதை தெரியும். டேவிட்டுக்கும் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இப்ப 51 வசனத்தை வாசிக்கிறோம். 52 வாசிக்கிறோம். 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடி, தாவீது நடந்த சம்பவங்களை நான் சுருக்கமா சொல்லிட்டு வரேன். நேரம் காணவருடைய சுருக்கமா சொல்லி வரேன். தாவீது பெலிஸ்தர் அண்டைக்கு ஓடி அவன் மேல் நின்று அவன் மேல ஏறி நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து, கவனிச்சுக்கணுங்க, தாவீது என்னத்துக்காக போராடினான்? வெற்றிக்காக தாவீது போராடினான். கவனமா கேளுங்க. தமிழ வழியோட கொடுங்க. தாவீது இப்ப போராடுறான் வெற்றிக்காக. தாவீது போராடுறான் வெற்றிக்காக. 40 நாளும் இவங்க பயத்துல யுத்த பயிற்சி பெற்றவங்க ஒழிச்சிருக்கிறாங்க. இப்ப அவன் பெலிஸ்தனை கொண்டுட்டான் என்று பார்த்த இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரிச்சு எழுப்பி போய் வாசிங்க. நிப்பாட்டி நிறுத்தி வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். கவனிச்சிட்டீங்களா? சட்டப்படி அவன் கொல்லப்பட்டுட்டான். சட்டப்படி கொல்லப்பட்டுட்டான். இவங்க இப்ப வெற்றி கொள்றாங்க. வெற்றி பெருமிதம் கொண்டு ஆர்ப்பரிச்சு என்ன செய்யறாங்க? அந்த வெற்றியை கிளைம் பண்ணி எடுத்துக் கொள்றாங்க. அது சொந்தமா எடுத்துக் கொள்றாங்க. அப்ப அவன் வெற்றிக்காக போராடினவங்க இவங்க வெற்றியில இருந்து போராடினாங்க. அப்ப இயேசு வெற்றிக்காக போராடிட்டார். நாங்கள் வெற்றியில இருந்து போராட போறோம். வெற்றியில இருந்து போராட இயேசுவின் நாமத்தினால விளங்கிட்டா விளங்க. நாங்க வெற்றியில இருந்து போராடுறோம். அப்ப நாங்க எங்களை ஜெபம் அழுகையா இருக்க வேணுமா? கிளைம் பண்றதா இருக்க வேணுமா? கிளைம் பண்ணுவோம். தலைவர் வந்துட்டார், தலைவர் போட்டு தள்ளிட்டார். நாங்க போய் வீடு வீடா அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறோம். வெற்றிக்காக போராட வேண்டும். அதே மாதிரிதான் அங்க எப்படி அங்க எப்படி தாவீது கோலியாத்தை முறியடிச்சானோ, முறியடிச்ச போது இஸ்ரவேலர்கள் எப்படி ஆர்ப்பரிச்சார்களோ நாங்களும் ஆர்ப்பரித்து வெற்றி எங்களுடையது, ஜெயம் எங்களுடையது. நான் வாழாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். இதுதான் எங்களுடைய ஜெபம், இதுதான் எங்களுடைய வித்தியாசம். இப்படித்தான் நாங்க கிளைம் பண்ணணும். எங்களுக்கு இது கிளைம் பண்ண சொல்லி தரையில, காட்டி தரையில. அதால காலத்தை நேரத்தை நாங்க வீணாக்கிட்டோம். நாங்க வெற்றி பெற்றவர்கள், நாங்கள் ஜெயமெடுத்தவர்கள். நாங்கள் உணர்வதாலேயோ அல்லாட்டி வெற்றி பெற்ற போல தோற்றமளிக்கிறதாலேயோ வெற்றி பெற்றவர்கள் இல்ல. நாங்கள் தேவனால பிறந்தவர்களால் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். ஆகவே அந்த தைரியம் வேணும். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு எப்படி இருக்கும் தைரியம்? எல்லா ஜனமும் ஓடி போறாங்க. கோலியாத்து நம்பி பயந்திருந்த கோலியாத்து விழுந்துட்டான். அப்ப
இவர்கள் ஆர்ப்பரிச்சு ஓடி போனார்களாம். ஆர்ப்பரிச்சு தேடி ஓடி போய் சங்கரித்தார்களாம். அவர்கள் ஓடி போனார்கள். இலவா வெற்றி கிடைச்சிட்டு. அதே மாதிரிதான் கிறிஸ்து எங்களுக்கு இந்த வெற்றியை சம்பாதிச்சு வச்சிருந்தார். வெற்றியை சம்பாதிச்சு வச்சிருந்தார். எனக்கோ உனக்கோ அது விளங்கு. எங்களுக்கு சொல்லி கிறிஸ்து வெற்றியை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? உலக ஜனங்கள் மாதிரியே ஒரு சேர்ச்சுக்கு வாழ விசுவாசிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு போகணும், சேர்ச்சு போயிட்டு வீட்டை போகணும். உலகத்தாக்கள் கதைக்கிற மாதிரியே கதைக்கணும். கிடைச்சினியாமே அதை சேர்ந்து கதைப்போம். அப்படியாமே அதையும் சேர்ந்து கதைப்போம். இப்படியாமே அதையும் சேர்ந்து கதைப்போம். லாக்டவுன் ஆமே அதையும் சேர்ந்து கதைப்போம். ஒரு விசுவாசிகள் மாதிரி எங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதே இல்லை. அப்ப அதுக்கு விசுவாசமே தேவையில்லை. அவங்களுடைய சேர்ந்தே வாழ்ந்துடலாம். அந்த கிறிஸ்தவர்களோட குரூப்புக்கு போறோம், அந்த சர்ச்சுக்கு போறோம், வாரோம், அவ்வளவுதான். மற்றபடி கதைகள் பேச்சுகள் எல்லாம் ஊரோட ஒத்தோடு ஒருவனோட கேட்டோடு இந்த மாதிரி ஊரோடையே ஒத்து ஓடுறது. இதுக்கு விசுவாசம் தேவையா? சொல்லுங்களேன். வாதையின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேர்மையாக சொல்றதுக்கு தான் விசுவாசம் தேவை. இதுக்கு விசுவாசம் தேவையா? நான் நீதிமான ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இல்ல, வேதம் சொல்லுது நான் நீதிமான் என்று சொல்றபடினால அதை கண்டு உணர்ந்து நான் பாவி இல்லை நீதிமான் என்று நான் சொல்றேன். அப்படித்தான் வேதம் சொல்லுது. நான் நீதிமான், அப்ப நான் பாவி இல்லை. அப்ப நான் என்ன சொல்றோம்னு உலகத்தார் போலவே கதைச்சு உலகத்தார் போலவே காரியங்களை செய்கிறோம். தேவன் சொல்ற மாதிரி காரியங்களை செய்யறதும் இல்லை, போராடுறதும் இல்லை. அப்போ போராட்டம் இயேசு போராடிட்டாரே. புறையின்ற ஒரு போராட்டம். எதுல இருந்து போராடினார்? வெற்றிக்காக போராடினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர இருந்து போராடினார்? வெற்றியில இருந்து போராடினார். வெற்றியில இருந்து போராடினாங்க. எப்படி போராடினாங்க? ஆர்ப்பரிச்சு போராடினாங்க, சந்தோஷப்பட்டு போராடினாங்க. அவங்க புறமுதுகு காட்டு ஓடினாங்க, இவங்க போய் சந்தோஷமா சுவீகரிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வென்று விட்டார். எங்களை வெற்றிக்கு போராட அழைக்க இல்லை, வெற்றிக்காக போராட. புரியுது? நாங்க அப்படியே இயேசு கிறிஸ்து இதுக்கெல்லாம் செய்து முடிஞ்சிட்டாருன்னு பார்த்தா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றது இன்னொரு யுத்தம் இருக்கு. அது என்ன யுத்தம்னு நாங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் இன்னொரு யுத்தம் பார்த்துட்டு நாங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் சீக்கிரம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு பாருங்க, திரும்பவும் சொல்றார். வாங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அங்க இவ்வளவு வெற்றிக்கான இதுகளை எல்லாம் பேசிட்டு இப்ப சொல்றார் பவுல் எபேசியருக்கு அந்த நிறுவனத்தை எழுதிக்க சொல்றார். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு செய்து முடிச்சிட்டாருன்னா அப்புறம் இங்கே தரிக்க வேணும். அங்க முடிஞ்சிட்டு அங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன், அங்க பாஸ்ட் டென்ஸ்ல இங்க எதிர்காலத்துல சொல்றார் தரித்துக் கொள்ளுங்கள். அங்க முடிஞ்சுன்னு சொல்றார், இங்க முடிய இல்ல தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றார். சொல்லுங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையையும் உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஈயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாக
ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இப்ப பாருங்க, இங்க ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னா, அதெல்லாம் உண்மைதான். சட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க சேரக்கூடாதாக்களோட சேர இருக்குல்ல. இந்த வேதத்துல நீங்க குழந்தைகளா இருப்பீர்களா இருந்தால், வேத வசனங்களில வேத எழுத்துக்களில வளராதவர்களா இருந்தால் இந்த கதைகளை கொண்டு வந்து என்னுடைய விசுவாசத்தை குலைச்சு போடுறதுக்கு, ஒரு விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு இந்த அம்பு இருதயத்துக்கு நேராக எய்த உடனே விசுவாசம் அப்படியே பலூன் புஷ்கட்டு போன மாதிரி ஆனபடியால் தான் சொல்றார், அது சட்ட ரீதியாக உனக்கு வெற்றி தான் இருக்குது. இந்த ஊர்க்கதை, உலக கதை, பக்கத்து வீட்டுக்காரி, பாட்டி வைத்தியக்காரி இவங்களெல்லாம் வந்து இந்த கதைகளை சொல்லிடுவாங்க. ஆகவே இந்த காரியங்களை தரிச்சு கொள்ளும். யுத்தம் தாவீது வெற்றி கொண்டுட்டார். ஜனங்கள் முதுகு காட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது சட்ட ரீதியான யுத்தம் வெற்றி. இப்ப சட்டப்படி இவன் அனுபவத்தில் என்ன செய்ய வேணும்? 1000 ஆம்சோடான் கலைச்சுட்டு போ, ஆம்சோடான் கலைச்சுக்கணும். வல்லாட்டி குப்பீரா கலக்க விட்டுடுவோம். ஆம்சோட கலைச்சு கொண்டு போய் தான் அவனை காரியங்களை கைப்பற்றி அதை கொண்டு திரும்ப. அதற்காகத்தான் நீ ரட்சிக்கப்பட்ட நீ சட்டபூர்வமா உனக்கு இவ்வளவு உண்மை இருந்தாலும் அனுபவ ரீதியா இந்த காரியங்களையும் பயிற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளும். விளங்கிட்ட? அனுபவ ரீதியா நீ எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப எங்களை வெற்றிக்காக யுத்தம் பண்ண அழைக்கையில வெற்றியில இருந்து, இயேசு எடுத்த வெற்றியில இருந்து இது என்னுடையது. நான் பாவி நீதிமானாகிறதுக்கு முயற்சி செய்ய இல்லை. நான் வேதத்தை பார்த்து நீதிமான் அறிந்து பாவத்துக்கு எதிராக, பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று பாவத்துக்கு எதிராக போகிறேன். நான் வியாதிஸ்தன் சுகமாகிறதுக்கு முயற்சி செய்ய இல்லை. வேதத்தில் ஏற்கனவே நான் சுகமாயிருக்கிறேன் என்று எழுதி இருக்கிறபடியால் வியாதி வாழ் இருக்கிற வியாதிக்கு நான் தரித்திரன் ஐஸ்வர்யவான் ஆவதற்கு முயற்சி செய்ய இல்லை. வேதத்தில் எழுதி இருக்கு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானாரே என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் நீ எல்லாமுடையவன் ஆகிறதுக்காக அவர் ஒன்றுமில்லாதவர் ஆனாரே என்றதை அறிந்து அதற்கு தரித்திரத்துக்கு எதிராக நான் எதிர்த்து நிற்கிறேன். அதுதான் நாங்க பேசுற சத்தியம், அதுதான் வேதம் சொல்ற சத்தியம். அப்ப சட்ட ரீதியானது உண்டு, அனுபவ ரீதியான உண்டு. சட்ட ரீதியானதை இயேசு செய்து முடிச்சுட்டார், அனுபவ ரீதியானதை நாங்க பெற்று அனுபவிக்கிறோம். புரியுதா? இதைத்தான் தேவன் 3 வருஷ காலத்திலே கற்றுக் கொடுத்தார். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் இறுதியா பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்டு வசனத்தை சொன்ன உடனே சாத்தான் வந்துடும். சாத்தானுக்கு தெரியுமா அது விருட்சமா மாறியும், அது பெரிய மரமா வந்து தோப்பா மாறி எல்லாம் இடைஞ்சலா போயிடும். வசனம் அவனுக்குள்ள வந்துட்டா, வசனத்தின் பிள்ளைகளுக்குள்ள வந்து வளர்ந்துட்டா என்ன எதிர்த்து நிற்பார்கள், எனக்கு கரைச்சலை கொடுப்பார்கள் என்றதற்காக நெஞ்சுல கையை ஓட்டி இல்ல, சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வசனத்தை சாத்தான் எடுத்து போடுறான் என்றதுதான் அது சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை விதைச்ச பிறகு 39ஆம் வசனத்துல சொல்றார், அன்று சாயந்தரம் வசனத்தை படிச்சு கொடுத்து கற்றுக் கொடுத்து பாடம் நடத்தின பிறகு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அது சேர்த்து வாசிச்சா தான் தெரியுமா. அந்த 14ஆம் அதிகாரம் அன்று கால கற்றுக் கொடுக்கிறார். பிறகு சேர்த்து 39ஆம் வசனம் 35 அன்று சாயங்காலத்தில் அது அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம். வாக்குத்தத்தம் என்ன? அக்கறைக்கு போக வாருங்கள். வாக்குத்தத்தம் என்ன? அக்கறைக்கு போக வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். கவனிச்சு கொள்ளுங்க, அவர் சும்மா கைய வச்சு நித்திரையா இல்ல, அசதியா இருந்தாலும் கரெக்டா தலையணைய வச்சுட்டு தூங்கி கொண்டிருந்தார். பலத்த காத்து வீசிச்சு. பலத்த காத்து வீசிச்சுன்னா ஏற்கனவே அவங்க மீனவங்க, எத்தனையோ காத்த தந்தவங்க. அந்த காற்றை கண்டு அவங்க நாங்கள் மடிந்து போறோம் என்று சொல்லத்தக்கதாக மிகவும் பலத்த காற்று வீசிச்சு.
நான் மடிந்து போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். கடலிலே பிறந்து கடலுக்கு பக்கத்திலேயே பிறந்து கடலிலே வளர்ந்தவங்க, எத்தனையோ கடலை பார்த்தவங்க, எத்தனையோ அலையை பார்த்தவங்க பயந்து வந்து இவர் அரட்டுறாங்க. அரட்டேக்கு அவர் என்ன சொல்றார் பாருங்க, வாக்குத்தத்தம் செய்தவர் போய் படுத்துட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நித்திரியா போயிட்டார். அப்ப இவங்களுடைய பாடு அதோகிரியா போயிட்டு. அதை மாதிரி தான் சில நேரத்தில் நாங்கள் வாக்குத்தத்தம் ஆண்டவர் வந்தாரே, இன்னும் எனக்கு டாக்டர் கிடைக்கவில்லை, இந்த பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, இந்த பிள்ளை பாஸ் பண்ண இல்லை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம். என்னடா அவர் நித்திரியா போயிட்டாருன்னு நினைக்கிறோம். அவர் நித்திரியா போக இல்லை, அவர் பரீட்சை பார்க்கிறார். அவர் மிச்சத்தை சொல்லு, மிச்சத்தை வாசி. அப்பொழுது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு சித்தமில்லை, மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். காலையில வேணா கட்டுத்தன் வார்த்தையை எப்படி பிரயோகிக்க வேணும். நீ இயற்கையை ஆண்டு கொள்ள பிறந்த நீ, வேதம் அப்படித்தான் சொல்லுது, இயற்கையை ஆண்டு கொள்ள பிறந்த நீ இவ்வளவு பயந்து போய் என்ன அரட்டி இந்த காரியத்தை செய்கிறியே, உன்னுடைய விசுவாசம் எங்க போயிட்டு என்று கேட்கிறார். விசுவாசம் இருந்தா எல்லா காரியமும் சாத்தியமாகும். 13:5 சொல்றார், எபிரேயர் 13:5 சொல்றாரு. அதை உங்களுக்கு வாசிச்சு தொடர்ந்து வாசிச்சுட்டு முடிப்போம். எபிரேயர் 13:5 அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கவனிச்சு கொள்ளுங்க, அங்கேயும் அவர் அவரை விட்டு விலந்தே இல்லை. எங்க படகுலையும் அவங்கள விட்டு விலந்தே இல்லை, படகுல படுத்துதான் இருந்தார். இங்கேயும் என்ன சொல்லுறார், அவர் உன்னை விட்டு விலத்துவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே தைரியம் உண்டு, நீ என்ன செய்ய வேணும், இந்த வார்த்தையை சொல்ல வேணும். நான் சொல்லி இருக்கிறாரே, அப்படித்தானே சொல்லி இருக்கு, நான் சொல்லி இருக்கிறத எடுத்து நீ சொல்லலாமே. திரும்ப அதை யோசிச்சு பாருங்க. அந்த ரெண்டுக்கும் கொடுங்க, கருத்தை கொடுங்க, ரெண்டுக்கும் கொடுங்க. அவர் சொல்லி இருக்கிறாரே, அதை நீ சொல்லலாமே. சொல்லுங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்லி இருக்கிறத நீ எடுத்து சொல்லலாமே. மனுஷன் என்ன செய்வான் என்று இந்த அலைக்கு மத்தியில நீ சொல்லி இருக்கலாமே. அவர் விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. அவர் படவுல தான் இருக்கிறார். சொன்னவர் படவுல, வாக்கு கொடுத்தவர் படவுல இருக்கிறார். இங்க வாக்கு கொடுத்தவர் சொல்றார், பவுல் எழுதுறார், வாக்கு கொடுத்தவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகவும் இல்லை சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் தைரியம் கொண்டு கடவுள் சகாயம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி. இதே மாதிரி இந்த படகுல நானும் இருந்தேன் தானே, நீ இந்த வார்த்தையை எடுத்து, நான் உனக்கு காலையில கட்டு தந்தேன் தானே, காலையில கட்டு தந்த வார்த்தையை எடுத்து நீ இந்த காத்தையும் கடலையும் பார்த்து சொல்லி இருக்கலாமே. அதைத்தான் கேட்கிறேன். ஆகவே நாங்க வார்த்தைகளை சொல்ற ஜனங்களாக, வார்த்தைகளை பேசுற ஜனங்களாக, நாங்க உலகத்துக்கு 12:1 வாசிச்சோம். அதே மாதிரி எபிரேயர் 12:2 சொல்லுது, உலகத்தோட 12:2 அதை வாசிங்கம்மா. அவர் தமக்கு முன் 12 இது ரோமர் 12:2 சீக்கிரமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்க பாருங்க, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேண்டாம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை எங்களுக்கு கட்டு தந்தாங்க. இந்த தலைமுடி இதோட முட்டக்கூடாது, இந்த உடுப்புல பூ இருக்கக்கூடாது, இந்த உடுப்பு இன்பண்ணி இருக்க வேணும், இந்த உடுப்பு கேன்சமா இருக்க வேணும், இந்த உலகத்து ஜனங்கள் உடுத்துற மாதிரி உடுப்புகளை உடுத்தக்கூடாது. அதை ஆண்டவர் சொல்ல இல்லை. இந்த உலகத்து ஜனங்கள் சொல்லுவது மைக்ரோ என்ன கொரோனா வந்திருக்கு, இப்ப எமிக்ரோன் கொரோனா வந்திருக்குதுன்னு சொல்றாங்களே, அந்த அலை வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, இந்த புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, நாங்க நாசமா போயிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்களே, அரிசி 500 ரூபாய் போகுதுன்னு சொல்லியிருக்காங்களே. இவங்களோட சேர்ந்து இவங்கள மாதிரி நீங்க பேசாம, கர்த்தர் எனக்கு சகாயம், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை சொல்லி இருக்கிறாரே, அவர் என்னை போஷிக்க எப்போதும்
சொல்லலாமே என்றதான் இந்த உலகத்தோட ஒத்து போகாது. இவங்க சொன்னாங்க உலகத்தோட இருந்தான ஜனங்கள் போடுற உடுப்புகள், ஜனங்கள் நடக்கிற நடக்கங்கள், இதுகளை எல்லாம் பார்த்து இந்த உலகத்தை இப்படி எல்லாம் இருக்காது, இப்படி இருக்க சொல்ல இல்லை. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் இல்லை, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம் உன்னுடைய நினைவும் என்னுடைய நினைவும். என்னுடைய நினைவு நீ வாழவானு, நீ வாழ்ந்திருக்கவனு, நீ வாழாகாமல் கரையாகவனு, நீ மேலாகாமல் நீ கீழாகாமல் மேலாகவன். இதுதான் என்னுடைய முடிவு. என்னுடைய முடிவு உன்னை குறித்து என்னுடைய எண்ணம் 29 எரேமியா 29 நான் எந்த புத்தகத்தில் வாசிக்கிறேன். எரேமியா 29:11 எரேமியா 29:11 கேரியா வாசிக்கிறேன். உங்களுக்காக நான் வைத்திருக்கும் என் திட்டங்களை நானே அறிவேன். ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. உனக்கு ஒவ்வொருவருக்காகவும் நான் வைத்திருக்கிற திட்டத்தை நான் தான் அறிவேன். அவை உங்களுக்கு தீமை விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அவ உங்களுக்கு தீமை விளைவிக்கும் திட்டம் அல்ல. அவை உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்வையும், அவை உனக்கு ஒரு செழிப்பான வாழ்வையும், எதிர்பார்ப்பையும், நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் திட்டங்களே. அப்படி நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், அப்படி நினைச்சிருக்கிறேன். அப்ப நீங்க உலகத்து கதையெல்லாம் கதைக்காது. அவன் அப்படி செய்யறான், இவன் அப்படி செய்யறான், இந்த கதைகளை எல்லாம் பேசாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனுடைய கதைகளை கதைங்க. பாஸ்டர் இந்த பிரசங்கம் பண்ணினார், மத்தேயு சுவிசேஷத்துல இந்த எழுதி இருக்குது. அவர்கள் தெசலோனிக்கர் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே மக்கதேனியாவில் இருக்கிறவர்கள சிறந்தவர்களா மாறினார்களா. அப்ப இந்த காரியங்களை பார்க்கிறத விட்டுட்டு இந்த உலகத்து கதை, அந்த கதை, இந்த கதை என்னவா, இவர் என்னவா, இவர் என்னவா, அவன் வந்துட்டான் என்னவா, தேவையில்லாத கதைகள். வாழ்க்கை பூரா கதைச்சு என்னத்தை கண்டீங்க? வாழ்க்கை பூரா இந்த தேவையில்லாத கதைகளை கதைச்சு என்னத்தை கண்டீங்க? தேவையான கதை இந்த வார்த்தையை நீ சிந்திச்சுக்கிட்டு இருந்தா உங்க வழி என்ன செய்வியா? வழியை செழிக்க பண்ணுவாய், நல்ல வெற்றியை பெற்றுக் கொள்ளுவாய். இந்த வசனம் தெரிஞ்ச வசனத்தை வாசிச்சா ஒன்று சொல்றது, இந்த உலகத்தார் இந்த துன்மார்க்கர் சொல்ற நடவாமலும் நிற்காமலும் உட்காராமலும் என்ன செய்யலாம்? அதுல இதுதான் வருது. இந்த உலகம் சொல்ற மாதிரி எல்லாம் நீ போகாது. இந்த உலகத்தான் இந்த துன்மார்க்கன் கதைக்கிற கதையெல்லாம் கேட்காது. பரியாசக்காரர் இடத்துல உட்காராத. இந்த உலகத்தான் மாதிரி வாழ்க்காத. நீ தேவனை போல வாழப்பா. தேவன் சொல்லி தந்த முறையின்படி வாழ பார்த்து இந்த கர்த்தருடைய வேதத்துல பிரியம் அல்லது ஒரு விருப்பம் வச்சு அதை எடுத்து வாசிச்சு மிச்சத்தை வாசி. அதை எடுத்து வாசி. அடுத்த இரண்டாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அந்த வேதத்துல பிரியம் என்றா விருப்பம், அதுல ஒரு ஆசை, அதுல ஒரு வாஞ்ச வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் நீர்க்கால்களின் ஓரமா, இந்த வேதத்துல பாக்கியம் இந்த விருப்பம் வைக்கிறவன். நீர்க்கால்கள் என்றால் தண்ணி வெட்டி ஓடுற தண்ணி ஓடுற வாய்க்கால். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு ஏற்ற காலத்துல, எந்தெந்த காலத்துல, மாங்காய் காலத்துல மாங்காய், தேங்காய் காலத்துல தேங்காய், ஏற்ற காலத்துல கனியை தந்து வாடி விழாத மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல் இருப்பான். மிச்ச கதை அவன். நீங்க எவ்வளவு பேரோட கதைச்சு செய்ததெல்லாம் என்ன செய்து வச்சு வாய்க்க பண்ணிருக்கீங்க? ஒரு சொல்லுங்க. இவ்வளவு காலமும் கதைச்சிங்க, பேசுனீங்க, என்ன வாய்க்க பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஒரு பாசிட்டிவான அவங்களை சொல்லுங்க. நரகத்துக்கு தான் கொண்டு வரலாம். நரகத்துக்கு தான். அப்ப மேல என்ன சொல்லி இருக்குது? இந்த உலகம் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்காத. வசனம் உனக்கு என்ன சொல்லுதோ அதை சிந்தி. அவங்களோட கதை வேணும், பக்கத்து வீட்டு கதை வேணும். வசனம் உன்னை குறிச்சு நீ வாழ்ந்திருப்பாய்னா நீ வாழ்ந்திருப்பா. வசனம் சொல்லிட்டு தேவனால பிறந்தும் உலகத்தை ஜெயிப்பான்னு சொன்னா உணர்றதாலேயோ வெற்றி பெறுகிறதோ போல ஒரு தோற்றம் அளிப்பதாலேயோ வெற்றி பெற்றதில்லை. தேவன் சொன்னதினால நான் வெற்றி பெற்றேன். தேவன் சொன்னதினால விளங்கிட்டா? ஆகவே புதிய வருஷத்தில் 22 தீர்மானிப்போம். தேவையில்லாத ஆக்களுடைய உறவுகளை எல்லாம் விட்டிடும். அதுக்காக மோத்தில் அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. நைஸா தேவை வந்தா ஏதாவது குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடும்.
ஒரு வீட்டை வேறு ஆட்கள் வந்தா ஏதாவது குப்பையை கொண்டு வந்து 2 வார்த்தையை பேசி எங்களை தெம்புப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை எழுப்பி விடுகிற ஜனங்களோட உறவுகளை வச்சு கொடுங்க. வேதம் தெளிவா திட்டமும் தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்தவு, இந்த உலகத்து இந்த மாய்மாலம், இந்த உலகத்தோட ஒத்த மாய்மாலக்காரரோட சேராம தேவனுடைய காரியங்களை பேசுற மனுஷரோடு சேர்ந்து தேவன காரியத்தை பேசுங்க. அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்தது வாய்க்காது, நீ செய்வது வாய்க்கும். விசுவாசிக்கிறவனால எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப நீ விசுவாசி, நீ விசுவாசி. அப்ப நீ விசுவாசிச்ச ஒரு காரியத்தை சொல்லுவியா இருந்தாலும் கட்டாயமா கட்டாயமா விளங்குதா? விளங்கு. எத்தனை பேர் நித்திர எல்லாரும் சாரா இருக்கிறாங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். சரிதானே? இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ரேமான்னு சொன்னா, இப்ப ரேமான்னு சொல்ற வார்த்தை ஒரு பிள்ளைக்கு ரேமான்னு பேர் வச்சுருக்காங்க. ரேமாண்டா பேசப்பட்ட வார்த்தை, லோகோ சொன்னா எடுக்கப்பட்ட வார்த்தை. இப்ப ரேமாண்டு ஒரு பிள்ளைக்கு வார்த்தை பேர் வச்சிருக்கிறாங்க. சரியான சந்தோஷமா இருந்தது. ரேமா தேவன் பேசின வார்த்தை. இப்ப தேவன் உங்களோட என்னத்தை பேசியிருப்பாரோ அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் நீ அந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வாக்கு தத்துவத்தின்படி நீ என்ன நடத்துவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமேன். என்னுடைய வயசு கழுசமான வயது வாழ வயது போல மாறுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு நீ வசனத்தை படிச்சு கொடுத்த ஆண்டவரே, வசனத்தை பேசாதவர்களை எச்சரிக்கிறேன். என்ன எச்சரித்தேன்? உன்னுடைய விசுவாசம் எங்க போனதுன்னு கேட்டார். அவர் இருக்கிறாரே, அவர் சொன்னதை நீ சொல்லி இருக்கலாமே. நான் காலம்புற சொல்லி தந்ததை நீ இப்ப காத்தையும் கடலையும் பார்த்து சொல்லி இருக்கலாமே. அவனை அது ஜாயின் பண்றது போக ஜாயின் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா, அது காலம்புற சொல்லி தந்தானே. காத்து கடலுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு சொல்லி தந்தானே. இந்தா இருக்க நான் உன்னை விட்டு விலகுவதோடு கைவிடுவதற்கு உன்னோட தான்டா இருக்கிறேன், உன்னோட தான் படுத்து கிடக்கிறேன். நீ தைரியமா சொல்லி இருக்கலாமே. அப்ப உன்னோட தைரியம் எங்க போனது? உன்னுடைய விசுவாசம் எங்க போனது? ஆகவே இப்ப நீங்க எழுப்பி சொல்ல போறீங்க,